தமிழகத்திற்கு மோடி அவர்கள் வருகை வந்து ரொம்ப பெரிய லெவலில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு பார்த்தா வந்து மோடி அவர்கள் வந்ததை வந்துட்டு நிறையா திராவிட கட்சியில் இருக்கிறவங்களும் வச்சுக்கலாம், இல்லை அதர் கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்கலாம். அவர் மாதிரியே மாஸ்க் போட்டுக்கிட்டு மோடி அவர்கள் வடை சுடதான் லாய்க்கு, மோடி அவர்கள் வாயிலேயே வடை சுடுறாரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி வடை சுடுற வீடியோ அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ஷேர் ஆச்சு. மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி திமுகவுக்கு புளிய கரைக்குது நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி சொல்றேன். என் மக்கள் யாத்திரை வந்து பல்லடத்துல வந்து திருப்பூர் பல்லடத்துல வந்து மாத்தூர்ல தான் நடந்துச்சு. அதற்கு கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் கூடினாங்க. நான் நேரடியாக போயிருந்தேன். தேசியமும் தெய்வீகம் இரு கண்கள் தான் பிஜேபியோட பிரதான கொள்கையே அதான். சரி, அப்ப நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவனாரு கூட, எந்த ஜாதியை சேர்ந்தவனாரு, ஏழையாரு, பணக்காரர், என்ன வேணாரு, ஆனா உணர்வால் இந்தியனாரு. ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு, மோடி அவர்கள் எதுக்கு தமிழகத்துக்கு வராரு, மக்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, மக்களுக்கு அவர் எதுவுமே செஞ்சதில்லை அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காட்டுறாரு. கரீப் கல்யாண் திட்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. நீங்க நினைச்சிட்டீங்க. தயவுசெய்து மக்களை புரிந்து கொள்ளுங்கள். 20 கிலோ அரிசியின் விலை 33 ரூபாய். அதில் 31 ரூபாய் மத்திய அரசு தருகிறது. 2 ரூபாய் தான் தமிழக அரசு தந்து அதுக்கு ஸ்டிக்கரை ஒட்டி அவர் கொடுத்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இன்றைக்கு மோடிஜி அவர்கள் என்றைக்கு வந்து கோபேக் மோடின்னு சொன்ன அதே வாய் வந்து வெல்கம் மோடி, ப்ளீஸ் வெல்கம் மோடி அப்படின்னு உதயநிதியே நேராக போய் கூப்பிட்டு வந்தார். அவருடைய ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு தெரியும். செஸ் விளையாடு ஃபங்க்ஷன் ஆகட்டும், இப்போ கேலோ இண்டியா ஃபங்க்ஷன் ஆகட்டும், அவங்க நேரடியாக போய் கூப்பிட்டாங்க. ப்ளீஸ் கம் மோடின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தயவுசெய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் சிந்திக்கணும். திமுகவை சேர்ந்த கடவுள் மறுப்பு கொள்கை உடைய, அதாவது இந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள ஆணைமுத்து ராஜா அவர் என்ன சொல்றாருன்னா, ராமரை நான் வணங்க மாட்டேன், ஆனா இயேசுவை வணங்கிப்பேன், மற்ற தெய்வத்தை வணங்குன்றதை நீங்க தயவுசெய்து சிந்திக்கணும். இது வந்து இந்துக்களாக இருந்து நீங்க ஒரு உணர்வா இருந்து நீங்கள் வந்து கடவுளை ஏற்கும் கொள்கை உடையவளா இருந்தால் தயவு செய்து திமுக வாக்களிக்க கூடாது. வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்திற்கு மோடி அவர்கள் வருகை வந்து ரொம்ப பெரிய லெவலில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு பார்த்தா வந்து மோடி அவர்கள் வந்ததை வந்துட்டு நிறையா திராவிட கட்சியில் இருக்கிறவங்களும் வச்சுக்கலாம், இல்லை அதர் கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்கலாம். அவர் மாதிரியே மாஸ்க் போட்டுக்கிட்டு மோடி அவர்கள் வடை சுடதான் லாய்க்கு, மோடி அவர்கள் வாயிலேயே வடை சுடுறாரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி வடை சுடுற வீடியோ அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ஷேர் ஆச்சு. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தமிழகத்துக்கு வர்றது வந்து நிறைய பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்கிறது, என்னை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா வந்து பாஜக வந்து தமிழகத்துல இப்போ தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு, நிறைய மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ வந்து திமுக வந்து 2019 ஒரு ஸ்டன் பண்ணாங்க, உங்களுக்கே தெரியும். 2014 அப்புறம் 2019 வந்த எம்பி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கோபேக் மோடி அப்படின்றது ஒரு விஷயத்தை தன்னோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் பணம் கொடுத்து திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், காங்கிரஸ் எல்லாம் மோடிஜி அவர்கள் சென்னைக்கு, அதாவது அரசியல் பயணமாக இல்லாமல் திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய அரசாங்க பயணமா வந்தா கூட பலூனை விடுறது, வைகோலாம் நின்று பலூனா விட்டார். கோபேக் மோடி கோபேக் மோடின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணாரு. திருவடைந்தையில வந்து பெரிய ராணுவ கேரிடர் ஒன்று திறந்தாங்க, ஆர்மி கேரிடர் ஒன்று திறந்தாங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது ராணுவ தளவாடங்கள்லாம் நம்மளே தயார் பண்ணுறதுக்கு 2 இடத்துல தான் இந்தியாவில் தேர்ந்தெடுத்தாங்க. ஒன்று வந்து யூபி, 2வது வந்து திருவடைந்தையான சென்னை. அதற்கு மோடி வந்தப்போ கூட மிகப்பெரிய லெவலில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் கோபேக் மோடின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க. இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோபேக் மோடியை விட்டுட்டு நம்ம வந்து கெட் அவுட் மோடியை வந்து ட்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் மீட்டிங்கில் பேசியிருக்காரு. இது என்ன பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி திமுகவுக்கு புளிய கரைக்குது நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி சொல்றேன். என் மக்கள் யாத்திரை வந்து பல்லடத்துல வந்து திருப்பூர் பல்லடத்துல வந்து மாத்தூர்ல தான் நடந்துச்சு. அதற்கு கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் கூடினாங்க. நான் நேரடியாக போயிருந்தேன். அப்படி சொல்ல மாட்டாங்களா சார்? யாருமே வெள்ள இருக்கை எல்லாம் காலியா தான் இருந்தது. பல லட்சம் பேர் கூடினாங்க. லட்சக்கணக்கான வாகனங்கள் வந்துருச்சு. அதை பார்த்துதான் மோடிஜி அவர்கள் பக்கத்துல இருந்து அண்ணாமலைஜி கை கொடுத்து தட்டி கொடுத்தாரு. என் மக்கள் யாத்திரை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி யாத்திரை. அந்த வெற்றிகரமா அது முடிஞ்சது. அது முடிஞ்ச உடனே திருநெல்வேலியிலேயே மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அந்த திருநெல்வேலியில குலசேகரப்பட்டத்துல ராக்கெட் ஏவுதனத்தினுடைய முனையத்தை வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்கிறப்ப அன்றைக்கு கொடுத்த பேப்பர் ஆர்டர்ல திமுக என்ன பெரிய காமெடி பண்ணிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப எவ்வளவு அறிவார்ந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, கனிமொழி அவர்கள் இருக்காங்க, அங்க வந்து லோக்கலா கீதா ஜீவன் இருக்காங்க. இவங்க எல்லாம் எவ்வளவு அறிவு சிந்தனையான ஒரு ஆட்கள். அது ஒரு சப்பக்கட்டு வேற கட்டினாங்க கனிமொழி அக்காவரை.
இது வந்து தெரியாமலாம் நடக்கல, ஏன் சைனாவுக்கு போட்டா என்ன? அப்ப இந்த நாடு, இந்த திமுக முற்றிலும் சைனாவோட கைக்கூலியா இருக்கிறதா? ஸ்டெர்லைட் ஆலை மூடிய மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்கிறது? திமுக இருக்கிறது. இந்த ஸ்டெர்லைட் ஆலை நீங்க மூடினதுக்கு இன்றைக்கு வரையும் நாம் வந்து சைனாவிடம் ஆஸ்திரேலியாவும் கை நீட்டி கொண்டு தாமிரத்தை வாங்கி கொண்டு தண்ணீர் பெற்ற உற்பத்தியாளர் தாமிரத்தில் ஸ்டெர்லைட் இருந்தது. இதனாலதான் இது நடக்குதுன்னு அவங்க ஒத்துக்குவாங்களா? இல்ல, நான் சொல்றேன், திமுக பின்புலமா இருந்து எப்படி ஸ்டெர்லைட் ஆலையை மூடிச்சோ இப்ப கல்பாக்கத்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நேற்று யுரேனியத்துக்கான மோடிஜி ஒரு திட்டங்கள் கொண்டு நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப பெருந்தொழில் இங்க வரப்ப மத்திய அரசு தொழில் ஒண்ணு தொடங்கினாவே அதற்கு எதிர்ப்பு சாதிக்கணும். அப்ப இன்றைக்கு மறைமுக ஸ்டெர்லைட் ஆட முன்னா நம்ம இப்ப அதிகமாக தாமிரத்தை நம்ம எங்க இறக்குமதி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம்? சைனால இருந்தும் நம்ம வந்து ஆசியால இருந்தும் இறக்குமதி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நம்ம சப்ளை கொடுத்தது வேதாந்தா குடும்பம் ஸ்டெர்லைட் தான் சப்ளை கொடுத்தது. அந்த ஆலையை வந்து நச்சு புகையை கக்கிச்சா இறந்தாங்களா அந்த சர்ச்சைக்குள்ள போக முடியல. நம்ம பொருளாதார என்ன மாதிரி பின்னோக்கி திமுக கொண்டு போயிருக்குது, இது ஒரு சாட்சியா சொல்றேன். அப்ப சைனாவுக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு? ஏற்கனவே காங்கிரஸ் வந்து சைனாவுக்கு காங்கிரஸோடைய கட்சிக்கான ஒரு ஃபண்டை வந்து சைனா கொடுத்துன்னு சொல்லி ஒரு சர்ச்சை போச்சு, அப்பயே போச்சு. அப்போ வந்து ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறப்ப அது மிகப்பெரிய ஃபண்டு சைனா கொடுத்துன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கேஸ் போயிட்டு அது வந்து நேஷனல் ஹெரால்டு கேஸ் தனியா போயிட்டு சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி ஜாமீன்ல இருக்காங்க. அது தனி கதை. அப்ப அடிப்படை தெரியாதவர் நீங்களாம் எப்படி மினிஸ்டர் ஆனீங்க? ஒரு நாட்டினுடைய இறையாண்மை அது பாதிக்கும். பிரதமர் மோடி வந்து திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. பிரதமர் மோடி ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாருன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு முன்னிப்பா பார்க்கணும். இப்ப கலைஞர் அவர்கள் சம்பந்தமான ஒரு போஸ்ட் வரும். நீங்க கலைஞர் முத்தமிழ் கலைஞருடைய சிலை திறக்கிறோம்னா அப்படியே ஒரு கப்பல் ஓட்டுற மாதிரி கீழே விழுற மாதிரி திமுக அங்கங்க பேஸ்ட், இந்த பக்கம் உதயநிதி போட்டோ, அண்ணா போட்டோ, எம்ஜிஆர் இது பெரியார் போட்டோ, இந்த பக்கம் வந்து கலைஞர் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி, ஸ்டாலின் சிரிக்கிற மாதிரி, கீழே வந்து பார்த்தா எல்லாமே பிளாக் அண்ட் ரெட் கலர்ல வர மாதிரி, கொடியை வாங்கிட்டு இப்படி போற மாதிரிலாம் எவ்வளவு மைன்யூட்டா பார்க்க தெரியுதுல உங்களுக்கு? இவ்வளோ மைன்யூட்டா பார்க்க தெரியுதுல? ஒரு சின்ன பிசுறு கூட வரக்கூடாதுன்னு. அது மோஸ்ட்லி அரசு அப்படின்ற டிசைனர் தான் அது டிசைட் பண்ணுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. முரசொலியில ஒரு தப்பான செய்தி வரக்கூடாதுன்னு கண்ணுல பொத்தின்னு பாக்குறீங்களா, லென்ஸை வச்சு பாக்குறீங்களா? அப்ப மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறது, ராக்கெட் லான்ச்சுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார், நம்ம குலசேகர பட்டத்துக்கு வரான்றப்ப அந்த சைனா லோகோவுக்கும் இந்தியா ராக்கெட் கூட வித்தியாசம் தெரியாம நீலாம் எப்படி மினிஸ்டர் ஆன? நீலாம் என்ன படிச்ச? இது ஏன் சார் யாருமே கேட்கல? எல்லாரும் கேட்டோம். பிரிண்டிங் மிஸ்டேக்னு அவங்க சொல்லி கடந்து போயிடலாங்க. பிரிண்டிங் மிஸ்டேக் சொல்லி கடந்து போனா ஃபைனலைஸ் பண்றது யாரு? இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தரேன் உங்களுக்கு, நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபைனல் பண்றது நீங்கன்னா நான் தப்பா எழுதி கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்கிரிப்ட் தப்பு, இது தப்பு, இது வேற மாதிரி எழுதுங்க, இல்லாட்டி இது வேணாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க சொல்லணும். அதை போட்டாச்சு. வெளியில வந்த பிறகும் பிரதமர் அவர்கள் சுட்டி காட்ட பிறகும் நீங்க அது சப்ப கட்டு கட்டுறேன். ஏன் சைனாவோட ராக்கெட் போட்டா என்ன தப்புன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன நாட்டு பற்று இருக்கிறது? அப்ப நீங்க இன்னும் என்ன, இந்தியான்றது ஒரு நாடே கிடையாது, இந்தியான்றது ஒரு துணை கண்டம், ஒருத்தர் ஒரு கலாச்சாரம் நோக்கி நடந்துட்டு இருக்கோம், இந்தியா ஒரு நாடே கிடையாது சொல்லி பிரிவானத்தை பேசுறாங்க. அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொல்லி இந்திரா காந்தி மிகப்பெரிய ஒரு சட்டத்தை மண்டையில கொட்டினோன்னு கவர்மெண்ட் கப்சிப்பு நானார நீங்க அண்ணாதி வரல மத்தியில் மாநில சுயராட்சி மத்தியில் கூட்டாட்சி தப்பிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க. இன்றைக்கு திராவிட பேசினவர்கள் எல்லாம் வாய் முடியுமா பிரிவான பேசக்கூடாது, நாட்டை தேசிய பற்றோடு நம்ம கொண்டு போனது தான் பிஜேபியோட பிரதான கொள்கை. தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் தான் பிஜேபியோட பிரதான கொள்கையே அதான். அப்ப நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவனா கூட, எந்த ஜாதியை சேர்ந்தவனாரு, ஏழையாரு, பணக்காரர், என்ன வேணாரு, ஆனா உணர்வால் இந்தியனாரு. இதுதான் மோடிஜி அவர்களுக்கு கூடியது. இன்றைக்கு நம்ம சித்தராமையா கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னா கர்நாடகால அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, ஒரு மினிஸ்டர் பின்னாடி இருந்து ஒருத்தன் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ன்றான். அதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். அப்ப இந்த நாட்டில் கொடுக்கிற அரிசியை நீங்க சாப்பிடுறீர்கள், இந்த நாடு கொடுக்கிற வளங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், இந்த நாடு கொடுக்கிற இலவசங்களை வாங்கி தின்னி நல்லா கொழுப்படுத்தி திரிறீங்க, இந்த நாடு கொடுக்கிற எல்லா பணத்தையும் வாங்கிக்கிறீங்க, இந்த நாட்டுல நீங்க சேஃபா இருந்துப்பீங்க, என்ன டேஷுக்கு நீ பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்ற? இந்த கோபம் வருமா இல்லையா? ஒரு இந்தியன்ற உணர்வு வருமா இல்லையா? முதலில் யார்? முதலில் நான் ஒரு தமிழன், அப்புறம் யார் நாட்டுன்னு கேட்டா நான் ஒரு இந்தியன், உணர்வால் நீ ஒரு இந்தியன். அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு சார். ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு, மோடி அவர்கள் எதுக்கு தமிழகத்துக்கு வராரு, மக்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, மக்களுக்கு அவர் எதுவுமே செஞ்சதில்லை அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காட்டுறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜல் சக்தி திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல கோடி பேர்களுக்கு நம்ம வந்து வீட்டுக்கு குடிநீரை கொண்டு சென்றிருக்கோம். இது மோடிஜி அவர்கள் திட்டம்.
கரீப் கல்யாண் திட்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? தயவுசெய்து மக்களை புரிந்து கொள்ளுங்கள். 20 கிலோ அரிசியின் விலை 33 ரூபாய். அதில் 31 ரூபாய் மத்திய அரசு தருகிறது. 2 ரூபாய் தான் தமிழக அரசு தந்து அதுக்கு ஸ்டிக்கரை ஒட்டி அவருக்கு கொடுத்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. ரைட்டுங்களா? இன்றைக்கு விவசாயி கிசானுடைய PM கிசான் திட்டத்தின் மூலம் நம்ம தமிழ்நாட்டில் 35 லட்சம் விவசாயிகள் 3 மாதங்களுக்கு 2000 சொல்லிட்டு வருடத்துக்கு 6000 பெறுகிறார்கள். பெறாங்களா இல்லையா? இன்றைக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பிணி பெண் ஆன உடனே இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 ரூபாய் போட்டுறாங்க. 1000 ரூபாய் போட்டு கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலிஸா வெளியே வரப்ப 5000க்கு மேல வந்து திட்டத்துல கொடுக்குறாங்க. வெள்ள நிவாரண திட்டம் கொடுக்கலன்றாங்க. வெள்ள நிவாரணத்துக்கான ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் ஃபர்ஸ்டே நம்ம ஃபண்ட் கொடுத்துட்டோம். தேசிய பேரிடர் நிதியில முதல்ல 900 கோடி கொடுத்துட்டோம். 2900 கோடி ராஜ்நாத் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தாரு. மூணாவது வந்து வெள்ளத்தினுடைய இதுல அந்த கரைகளை சுத்தம் பண்ணணும்னா கரைகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்ட்டு அமிர்த் திட்டத்தின் மூலம் அது ஒரு 550 கோடி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1500-2000 கோடி கொடுத்தாச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா வரல. நீங்க பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கரண்ட் இல்லாத ஊரை நீங்க காட்ட முடியுமா? 18,000 கிராமங்கள் கரண்ட் இல்லாம இன்னைக்கு எல்லா கிராமத்துக்கும் கரண்ட் கொண்டு போய் சேர்த்தது திரு மோடிஜி அவர்கள். இன்னைக்கு கடல் வாணிகமே ஒண்ணு இல்லாம இருந்துச்சு. நம்ம வந்து நீங்க பழங்காலத்துல ராஜராஜ சோழனா இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய பேரே கடாரம் கொண்டான். கண்டமிட்டு கண்டம் போய் நாட்டை பிடித்தாரு. எல்லாமே கடல் வாணிகம். கடல் வாணிகத்தை முதல் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது அவர்தான். அந்த அளவு பெயர் பெற்றார். அவருக்கு ஒரு மகாராஷ்டிரால ஒரு துறைமுகத்துக்கு அவர் வந்து ராஜேந்திர சோழன் பேர் வச்சிருக்காரு. சரிங்களா? அந்த மாதிரி கடல் வாணியத்தை நம்ம மேன்மையா இருந்தோம். இங்க இருந்தக்கூடிய காங்கிரஸ் 50-60 ஆண்டுகள் நம்மளை ஆண்டு விட்டு கடல் வாணியத்தை ஒண்ணுமே தொடவே இல்லை. இன்னைக்கு சாகர் திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட கடல் வாணியத்தை ஃபுல்லா பண்றோம். ஹைட்ரஜன் வாயு மூலம் ஒரு படகை இயக்கிறதுக்கான டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டோம். கடல் வழியா நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்றோம். சரிங்களா? இது ஒரு இது. இன்றைக்கு உடான் திட்டம் மூலம் கிட்டத்தட்ட எல்லா சின்ன சின்ன நகரங்களுக்கும் ஏர்போர்ட்ஸ் கொண்டு வரோம். சாமானியன் இன்றைக்கு பறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை மத்திய அரசு ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு மெட்ரோ ட்ரெயின்ல நீங்க போறீங்களே, மெட்ரோ ட்ரெயினுக்கான ஃபண்டட் யார் கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கப்படுகிற அனைத்து திட்டங்களுக்கும் எய்ம்ஸ் மட்டும் தான் வச்சு படம் காட்டியிருந்தானுங்க. இன்னைக்கு எய்ம்ஸ் தொடங்கப்பட்டு இன்றையிலிருந்து வேலை நடந்து கொண்டிருக்கு. 2028 எய்ம்ஸ் ஒப்படைக்கப்படும். 1000 படுக்கை கொண்டது 2000 கோடி மதிப்பீட்டுல நம்ம எய்ம்ஸ் கொண்டு வந்துட்டோம். பக்கவாதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன உங்களுக்கு கேள்வி வைக்கிறேன், நீங்க திமுக வந்து நீங்க என்ன பண்ணீங்க? ஏற்கனவே வந்து காலை சிற்றுண்டி திட்டம் வந்து ஒரு தனியார் நிறுவனம் பண்ணிட்டு இருந்தது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே மடைமாற்றி கோயம்புத்தூர்ல பண்ணியிருந்தாங்க கொரோனா டைம்ல. அதை அப்படியே மடைமாற்றி நாங்க காலை சிற்றுண்டி தரோன்னு ஒரு படத்தை ஓட்டுறீங்க. ரெண்டாவது இலவசமான பஸ் தரோன்னு சொல்லிட்டு அது என்ன அம்பக்கு மேல உங்களுக்கே தெரியும். அந்த பஸ் எப்போ வரும்னே யாருக்குமே தெரியாது. மகளிர் உரிமை தரம் எல்லாருக்கும் தரேன்னு சொல்லிட்டு 1,20,00,000 பேர் கொடுத்து நாமத்தை போட்டீங்க. நகை கண்டுபிடி எல்லாருக்கும் தரேன்னு சொல்லிட்டு வெறும் 5 பவுன் தான் போட்டு மத்தவங்க பட்டநாமத்தை போட்டு வெளியே அனுப்பிச்சிங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கணும், பெட்ரோல் விலை வந்து 3 ரூபாய் குறைச்சிங்க. டீசல் விலையை குறைக்கல. பெட்ரோல் டீசல் 5 ரூபாய் குறைக்கிறீங்க, குறைக்கல. கேஸ் மானியம் 100 ரூபாய் தரீங்க, தரல. எல்லாத்தோட மக்களை இன்னைக்கு வரைக்கும் முட்டாளாக்கி கூட்டு நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணிருந்தீங்க. அந்த நீட் ரத்து ஆகல. இப்ப கிட்டத்தட்ட 520 தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்த திட்டங்கள்ல ஒரே திட்டம் கூட உருப்படியாக பண்ணவில்லை. ஆனால் இங்கு மத்திய அரசு கொடுக்கிற எல்லா திட்டங்களும் ஸ்டிக்கரை ஒட்டி ஆவாஸ் யோஜனா உட்பட சொல்கிறேன். அதாவது பிரதமர் வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்துல ஆவாஸ் யோஜனா உட்பட சொல்றேன். இன்றைக்கு வந்து கரீப் கல்யாண் திட்டம் நான் முன்னாடியே சொன்னேன். அது வந்து இன்றைக்கு வரையும் 5 வருடம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அத்யோதயா திட்டம் 5 வருடங்களுக்காக ஒரு குடும்பத்திற்கும் இலவசமான ரேஷனை மத்திய அரசு வழங்குறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 80 கோடி பேருக்கு வழங்குறாங்க. 80 இந்தியா ஃபுல்லா சொல்றேன், 80 கோடி பேர் வழங்குறாங்க. இப்படி திட்டங்களை நான் அடிக்கிட்டு போனா அது பாட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு திட்டம் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்றீங்க அவங்க கேட்கிற ஒரே கேள்வி, மக்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணல. பிஜேபி நம்ம வரக்கூடாது, அவங்களுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம், அவங்க இந்த பக்கம் வரவே கூடாது, அவங்களோட ஆட்சி இங்க வரவே கூடாது அப்படிங்கிற கொண்டு வர. எப்படின்னா திமுக அரசாங்கங்களுக்கும் அதிமுக அரசாங்கங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், 2 பேருக்கும் ஒரு கிளி பிறந்து விட்டது. 3ஆக ஒரு அணி வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா சொல்லப்போனா இன்றைக்கு மோடிஜி அவர்கள் என்றைக்கு வந்து கோபேக் மோடின்னு சொன்ன அதே வாய் வந்து வெல்கம் மோடி, ப்ளீஸ் வெல்கம் மோடி அப்படின்னு உதயநிதியே நேரா போய் கூப்பிட்டு வந்தார். அவருடைய ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு தெரியும். செஸ் விளையாடு ஃபங்க்ஷன் ஆகட்டும், இப்ப கேலோ இண்டியா ஃபங்க்ஷன் ஆகட்டும், அவங்க நேரடியாக போய் கூப்பிட்டாங்க. ப்ளீஸ் கம் மோடின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்ப வந்து மோடிஜி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வரப்ப இந்த கெட் அவுட் மோடி, கோபேக் மோடிலாம் இனிமேல் செல்லுபடி ஆகாது. ஏனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடரா தமிழ் மக்கள் மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் சொல்ற மாதிரி அவர் வரது எல்லாருக்கும் புலி கரைக்குது. ஆமாங்க, கண்டிப்பாக. நீங்க கூட்டின கூட்டத்தை சாட்சிங்க. நீங்க பல்லடத்துல கூட்டின கூட்டத்தை போய் பாருங்க. மோடிஜி அவர்களே அண்ணாமலைஜி அவனுக்கு தட்டி கொடுத்தாங்கன்னா அந்த கூட்டமே மிகப்பெரிய ஒரு சாட்சிங்க. மிகப்பெரிய ஒரு சாட்சி. OMCல கூட்டின கூட்டம் பாருங்க, நல்லா கேளுங்க. சாராய வாடை அடிக்காத ஒரு கூட்டம், யாருக்கும் பணம் கொடுத்து கொண்டு வராத ஒரு கூட்டம். தண்ணி கேனை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு அங்கேயே போட மாட்டோம், நாங்க போய் டஸ்ட்பின்ல போடுவோம். அந்த தண்ணி கேனோட நீங்க உள்ளே போக முடியாது.
அவ்வளவு பெரிய கூட்டம் 1.5 2 3 லட்சம் பேர் அங்க கூடினாங்க பல்லடத்துல. ஒருத்தர்கிட்ட கூட தண்ணி பாட்டில் கையில கிடையாது. எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு வெளியே போகணும், தண்ணி வேணா அவங்களை தேடி வரும். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான கூட்டம். சாராயம் குடிச்சிட்டு அங்கங்க படுத்துடல. அவன் புளிசோரை கட்டிக்கிட்டு போய் ரோட்ல, நாங்களாம் சாப்பாடு கட்டிட்டு போனோம். ரோட்ல போய் நின்று ரோட்ல நின்று கார் நிப்பாட்டு சாப்பிட்டு போனோம். எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, காசு கொடுத்து கூடின கூட்டம் இல்லை. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டமும் ஓட்டு. சும்மா இப்ப வடிவேல் பேசுறாரு, நாங்க 5 லட்சம் 3 லட்சம் பேருக்கு. இப்ப கூட ஈஸ்வரன் வந்து நான் 1 லட்சம் பேரை கூட்டிட்டேன்றாரு. திருமாவளவன் நாங்க அவ்வளவு லட்சம் பேரை கூட்டணும். அதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு தெரியாது. ஏன்னா அது காசு கொடுத்து கொண்ட கூட்டம். ஆனா பிஜேபிக்கு இப்ப நடத்துகிற கூட்டங்கள் எதுவுமே ஒரு பைசா கூடாது. தானாக சேர்ந்த கூட்டம். அந்த தானாக சேர்ந்த கூட்டம் ஓட்டா மாறுன்ற பயம் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு ஏற்பட்டு எல்லாருக்குமே வந்துருச்சு அந்த பயம். ஏன்னா நீங்க எதை வைத்து நீங்க நெகட்டிவா மோடிஜி அவர்கள் இங்க போக்கஸ் பண்ணீங்களோ, ஒரு அயோத்தியில ராமர் கோயில் கட்டணத்துல இருந்து மிகப்பெரிய பிளஸ் ஆயிடுச்சு. எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு தான் செய்கின்றத கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் எங்களை போன்ற ஆட்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம். ரேஷன் கடை போது நீங்க ரேஷன் கடையில நாங்க என்ன கேட்டோம், 1500 ரேஷன் கடையில மோடிஜி அவர்கள் போன கட் அவுட் வச்சு செல்ஃபி பாயிண்ட் வைக்கணும்னு கேட்டோம். இன்றைக்கு வரையும் மாநில அரசு அனுமதி தரல. இன்னைக்கு வரையும் கேரளா, மற்றவர்கள் அங்க கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், டெல்லி போன்ற எந்தெந்த வந்து பிஜேபி அல்லாத மாநிலம் அங்கெல்லாம் இன்னி வரையும் அனுமதி தரல. ஏன் தரல? கரீப் கல்யாண் அந்தியோதயா திட்டத்தின் மூலம் நம்ம தானே ஃபண்ட் கொடுக்குறோம். உலகத்துக்கு தெரியுமா இல்லையா? ஏன் பயப்படுறீங்க? அப்ப மோடிஜி அவர்களுடைய பாசிட்டிவா கொண்டு போய்டுற பயம் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இன்னும் மோடி வந்துட்டு போனா நினைக்காதீங்க. இன்னைக்குதான் சொல்லியிருக்காரு, மோடி சர்க்கார் மோடி பரிவார். தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் என்னுடைய குடும்பம். எனக்கு குடும்பம் இல்லைன்னு சொல்லல, என்னோட குடும்பம் இதுதான் அப்படின்றத மிக தெளிவா பதிவு பண்ணிருக்காரு. இன்னொன்னு சொல்றீங்க, பதிவு செய்ய விரும்புறேன். நான் என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படின்றத எதிரிதான் முடிவு பண்றான்ற ஒரு சொற்களுக்கு ஏற்ற மாதிரி மோடிஜி அவர்களுடைய ஒவ்வொரு வாட்டி தேர்தலையும் அவருக்கு வேண்டிய ஒரு நுட்பமான பாயிண்ட்ஸை ஆப்போனன்ட்டே கொடுக்குறாங்க. 2014 மணிசங்கரை வந்து மோடியை வந்து டிவி வித்தவர் சொன்னார், உங்களுக்கே தெரியும். அப்ப மோடி அவர்களும் சொன்னார், நான் டிவி வித்த வந்தா நான் காம்தார், நான் ஒரு சாமானியன், நான் ஒரு காம்தார் அப்படின்னாரு. நான் ஒரு சாமானியன், நான் டிவி வித்த வந்தாரு. அது மிகப்பெரிய பிளஸ் ஆச்சு அவருக்கு. 2019 எலெக்ஷன்ல ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, சோர் ஹே அப்படின்னாரு. நம்மளுடைய தேசத்தின் வந்து காவலாளின்னு சொல்றவர் வந்து ஒரு திருடன் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து சௌதியார் தான், உங்களுடைய காவலாளி தான், சௌதியார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வச்சு அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு. இப்ப லல்லு பிரசாத் அவர் சும்மா எல்லாம் வாயை கொடுத்து என்ன சொல்றாரு, வாயை கொடுத்தா சும்மா சொல்றாரு, எங்களுக்கு குடும்பம் இருக்கு, நாங்க இருக்கிறோம், உனக்கு குடும்பம் இல்ல அப்படின்னு ஒரு பொது வழியில நாட்டுக்காக 17 வயசு வீட்டை விட்டு வந்து துறவம் கொண்டு இன்னைக்கு நாட்டுக்காக வாழ்ந்து கொண்டு சொந்த பந்தங்கள் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய தாய் இறப்புக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாநில ஒரு மாண்புக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம தலைவர், ஒப்பற்ற தலைவரை பெற்றிருக்கிறோம். ஆனா அங்க வந்து வதையா பிள்ளைங்களை பெத்து போட்டு 10 பிள்ளைங்களை பெத்து போட்டு 10 பிள்ளைங்களுக்கு மாவட்டத்தை வச்சு லல்ப சத்யா அவர் கால்நடை ஊழல்களை ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு ஜாமீன் இருக்கவர் சொல்றாரு, எனக்கு குடும்பம் இருக்கு, நாங்க அப்படி பண்றோம், உங்களுக்கு குடும்பம் இல்ல, நாங்க என்ன பண்றது அப்படின்னா அது எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு. கண்டிப்பா அதைதான் அவர் மேற்கோள் காட்டுகிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் என்னுடைய குழந்தைகள், 140 கோடி மக்களுக்கும் நான் தான் வழிகாட்டி, இவங்கதான் என்னுடைய குடும்பம், மோடி சர்க்கார் மோடிகா பரிவார் அப்படின்றார். இது எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க ஜாதி பேதம் இல்லாமல் எல்லோரும் என் குழந்தைகள் தான் அப்படின்னு யார் ஒருத்தர் எடுக்கிறாங்க அவர் தாங்க ஒப்பற்ற தலைவர். இங்க மாதிரி வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம? இன்றைக்கு வரையும் கூட இன்னைக்கு நீங்கள் இப்ப 195 பேர் நம்ம வந்து வேட்பாளர் லிஸ்ட் எழுதியிருக்கோம். அது யார் வாரிசு சம்பந்தப்பட்டவர்கள்? எல்லாருமே வாரிசு இல்லங்க. 35 பேர் வந்து எக்ஸ் மினிஸ்டரா இருந்தவங்க, அவ்வளவுதான். தவிர யாருமே வாரிசு சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து 50 வயசுக்குள்ள இருக்கவங்க 47 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 45 பேர் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து தப்பதான். எதுக்கு வயசானவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதில்லை. 50 வயசு கீழே இருக்கவங்க 47 இளைய தலைமுறை கொடுக்குறாங்க. 50 வயசு கீழே இருக்கவங்க 47 பேர் கொடுக்குறாங்க. வந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இளைய தலைமுறை, அதுக்கு மேல போனவங்களே அப்படி இல்லைங்க. நீங்க காங்கிரஸ்ல எந்த ஒரு வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் ஆனும் 75 வயசு காண்பிங்க. பிஜேபியில ஒரு கொள்கையே இருக்கு, 75 வயசை நீங்க தாண்டிங்கன்னா கட்சி பதவியிலோ அரசாங்க பதவியிலோ நீங்க வந்து அனுபவிக்க முடியாது. அட்வைசரா நீங்க வெளியே இருக்கலாம். பிஜேபியோட பிரதான கொள்கை. எடியூரப்பாக்கு மட்டும் தான் அதை மாத்தினாங்க. மற்றபடி எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு பாலிசி தான் பிஜேபி பாலிசி. அதே மாதிரி ஒரு மாநில தலைவராக இருந்தால் அதிகபட்சம் 3 வருஷம் தான் டேர்னு, நல்லா சிறப்பாக பங்காற்றுறோம். இன்னொரு 3 வருஷம், அதிகபட்சம் 6 வருஷத்துக்கு மேல எந்த மாநில தலைவரால இங்க இருக்க முடியாது. இங்க இல்ல, எல்லா பிஜேபியில் இருக்கக்கூடிய கொள்கையில ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இப்படிதான் 3 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் தருவாங்க, 6 வருஷம் தான். அதுக்கப்புறம் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் வேற ஆள் வருவாங்க. இதெல்லாம் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம். இன்னைக்கு பிஜேபியோடைய நேஷனல் லீடர்ஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிதின் கட்கர்ல இருந்து, ராஜ்நாத் சிங் இருந்து, வெங்கையா நாயுடுல இருந்து, இப்ப இருக்கக்கூடிய நட்டாஜி அவர்கள் இருந்து, அதுக்கு முன்னாடி இந்த பங்கார்ல இருந்து நீங்க லிஸ்ட் ஃபுல்லா எடுத்துங்க, ஷாம் பிரசாத் முகர்ஜி இருந்து லிஸ்ட் ஃபுல்லா எடுத்தீங்கன்னா யாருடைய வாரிசும் அடுத்ததுக்கு வந்திருக்க மாட்டாங்க.
ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ஒரு பொது உடைமையா மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு தெளிவான தீர்க்க சிந்தையுடன் நாட்டுப்பற்று மிக்க தேசியத்துடன் வாழ்வியலிக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் பிஜேபி இருக்கிறது தவிர திமுக மாதிரி பிரிவிதுவான பேசிக்கொண்டு அடைந்தால் தாவர நாடு இல்லையே சுடுகாடுன்னு பேசுறது, திடீர்னு நீங்க இப்படியே ஒரு கர்நாடகா ஒரு எம்பி பேசுறாரு பார்லிமெண்ட்ல, நீங்க தென் மாவட்டத்தில் சவுத்தை ஃபுல்லாக நீங்கள் சரியான ஃபண்டு கொடுக்கலாம், நாங்கள் மட்டும் தனியாக பிரிஞ்சு நாடை ரன் பண்ண வேண்டியது இருக்குன்னாங்க. சோனியா காந்தி அதில் கண்டிச்சாங்க. அப்போ பிரிவான பேசுகிறவங்க இன்னும் உங்களுக்கு தேசப்பற்றே வரல, நாட்டுப்பற்றே வரல. பாரத் மாதா கி ஜெய் நான் சொல்ல மாட்டேன்றாரு ஒருத்தர். யாரு? ராஜா சொல்றாரு. ராமரை நான் வணங்க மாட்டேன்றாரு. ராமரை நீங்க வணங்க மாட்டேன்றது உங்களுக்கு தனிப்பட்ட வருமா? நல்லா செவுத்த போய் முட்டிக்க அல்லோலியான்னு போட்டு இயேசு நல்லா கும்பிடு. யாரு? அவங்க மனைவி இயேசு கும்பிடுறவங்க. அவங்க மனைவி கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணாரு. நல்லா இயேசுவை கும்பிடுங்க, வீட்டு 4 செவுத்துல கும்பிட்டுக்க. வெளியில நான் பாரத் மாதா வணங்க மாட்டேன், பாரத் மாதாக்கு ஜெய் சொல்ல மாட்டேன், ராமரை வணங்க மாட்டேன்னா பெருவாரியான மக்கள் ராமர் வணங்குறாங்க. நீங்க 5 லட்சம் பேர்ல இருந்து 10 லட்சம் பேர் நீங்க போய் சேர்ந்திருக்காங்க. யூபிக்கு வருஷத்துக்கு 25,000 கோடி வருமானம் கொடுக்கறது அயோத்தி கோயில். நீங்க மிகப்பெரிய கட்டமைக்க நோக்கி அயோத்தி ராமர் கோயில் நீங்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க இருக்கக்கூடிய தயவுசெய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் சிந்திக்கணும். திமுகவை சேர்ந்த கடவுள் மறுப்பு கொள்கை உடைய, அதாவது இந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள ஆணைமுத்து ராஜா அவர் என்ன சொல்றாருன்னா, ராமரை நான் வணங்க மாட்டேன், ஆனா இயேசுவை வணங்கிப்பேன், மற்ற தெய்வத்தை வணங்குன்றதை நீங்க தயவுசெய்து சிந்திக்கணும். இது இந்துக்களா இருந்து நீங்க ஒரு உணர்வா இருந்து நீங்கள் கடவுளை ஏற்கும் கொள்கை உடையவளா இருந்தால் தயவு செய்து திமுக வாக்களிக்க கூடாது. இன்னும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன், இங்க இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் பக்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகமாக பழனி மலைக்கு செல்கிறார்கள், தமிழ்நாடு அதிகமாக ஐயப்ப மலைக்கு செல்கிறார்கள், தமிழ்நாட்டில் அதிகமாக திருப்பதி மலைக்கு செல்கிறார்கள், சதுரகிரிக்கு செய்கிறாங்க. எல்லாமே தமிழ்நாட்டில் சாரசாரியா பக்தியா இருக்கிறாங்க. ஆனால் அந்த பக்தி உணர்வாக மாற வேண்டும். நான் அந்த உணர்வு தேசிய உணர்வாக மாறினா மட்டும்தான் பிஜேபிக்கு இங்க வென்றெடுக்க முடியும். இங்க பக்தியை வைத்து இங்க திமுக நாங்க பக்தியா இருக்கிறோம், ஆனா கொள்கைகளை திமுக ஆதரிக்கிறோன்ற கட்டமைப்புல இருந்து வெளியே பக்தியாகவும் இருங்கள், மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் பக்தியாகவும் இருந்து உணர்வாகவும் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி நீங்க உணர்வாக நீங்க மாறினீங்கன்னா கண்டிப்பா இங்க பிஜேபி தான் நம்பர் 1 இருக்கும். கண்டிப்பா. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி.